கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து சற்று நேரம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும் ஒரு வார்த்தை. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். இந்த வசனத்தில் முதலாவது துவக்கம், என் மகனே. ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து மகனே என்று பிரியமுடன் அழைக்கும் ஒரு வார்த்தை. என் மகனே, டியர் மை சைல்ட், டியர் மை சன், டியர் மை டாட்டர். என் மகனே, தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து அன்போடு சொல்லும் ஒரு வார்த்தை. என் மகனே கேள். முதல்ல நீ கேள். நான் சொல்லும் வார்த்தையின் சத்தத்தை நீ கேள். நீ கேட்ட பின்பு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். நீ கேட்டுக்கொண்டால் மட்டும் போதாது. இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அநேக வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அந்த பிள்ளைகள் அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிறார்கள், ஆனால் ஏற்றுக்கொள்ளவோ மனதில்லை. அதே போல ஆண்டவர் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உரிமையோடு அவர் சொல்லும் வார்த்தை, என் மகனே கேள். முதல்ல கேட்க சொல்றார். இரண்டாவது, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்தது அப்படின்னு. எதனால் இருளடைந்தது? என் வார்த்தைகளை கேட்க மனதில்லாது இருக்கிறபடியினால் அல்லவா அப்படின்னு வரும். தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே ஆண்டவர் முதலாவது நம்முடைய தகப்பன் அவருடைய சத்தத்தை கேட்க சொல்லுகிறார். இரண்டாவது, அந்த கேட்ட வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார். இரண்டு காரியங்கள். அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். வெரி சிம்பிள். அப்போ உன்னுடைய லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எவ்வளவு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு லைஃப் டைம் ஷார்ட் டைமா இருக்கு. 80 வயசுல போகக்கூடிய டிக்கெட்டு இப்ப இருக்கிற இந்த கொள்ளை நோயில 40 வயசு 45 வயசு சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்கு. ஆனா இங்க ஆண்டவர் வெரி சிம்பிள் சீக்ரெட் ரொம்ப தெளிவா சொல்றாரு. என் மகனே கேள். ஃபர்ஸ்ட் நீ நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத கேளு. இரண்டாவது, நான் சொல்லும் வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள். அக்செப்ட். ஏற்றுக்கொள். என் வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள். ஆமா, அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். நம்முடைய உள்ளம் பரிசுத்த தேவனுடைய வார்த்தையினாலே நிரம்பும் பொழுது, அந்த வார்த்தை என்கின்ற மன்னாவை நான் என் வாழ்க்கையிலே அதை ஒரு உணவாக, எப்படி காலையில் எழுந்திரிச்ச உடனே சாப்பிட்டியாடா, இன்னும் சாப்பிடலையாடா, ஏன்பா சாப்பிடல, அந்த சாப்பாடு நமக்கு ஆயுசு நாட்களை கொடுக்காது. அதான் உண்மை. அதனால தான் நம்ம அடிக்கடி நம்முடைய ஆலயத்தில் சொல்லுவோம், உங்க பிள்ளைகள் எல்லாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ காபி கொடுக்குறீங்களோ இல்லையோ, டிஃபன் கொடுக்குறீங்களோ இல்லையோ, முதல்ல வார்த்தை என்கின்ற மன்னாவை அவர்கள் உள்ளத்திற்குள் உணவாக நீங்க கொடுங்க. அதுதான் அந்த பிள்ளைக்கு ஆயுசு. வேற எதுவும் ஆயுசு கிடையாது. உனக்கும் அதுதான், எனக்கும் அதுதான், நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கும் அதுதான். உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். இது பைபிள்ல இருக்கக்கூடிய வார்த்தை. என்னுடைய லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு பூரண ஆயுசு நாட்களுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் தேவைப்படுது, தேவனுடைய வார்த்தை. என் வார்த்தையை ஏற்றுக்கொள்.
இன்னைக்கு நிறைய பேர் நல்லா அழகா கலர் கலரா ட்ரெஸ் போட்டுட்டு சர்ச்சுக்கு வருவாங்க, நல்ல செட் அடிச்சுட்டு வருவாங்க, சூப்பரா ட்ரெஸ் கோட் அருமையா இருக்கும், கையில பைபிள் இருக்கும். ஆனா அவங்க உள்ளத்துல வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்பார்கள், ஆனால் தங்கள் உள்ளத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த உள்ளம் வார்த்தையினால் நிரம்பாது இந்த உலகத்தினுடைய அத்தனை ஐஸ்வர்ய மயக்கத்தினாலும் லௌகீக இச்சைகளினாலும் இந்த உலகத்தினுடைய தாறுமாறுகளின் இருளின் அதிகாரங்களினாலும் அவர்கள் இருதயம் இருளடைந்து அதை குறித்தே சிந்தித்து அவைகளையே தியானித்து அவைகளையே அவர்கள் எண்ணி 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 தேவனுடைய வார்த்தைகளை வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயங்களில் மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டு போகிறவர்களாய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு ஆயுசு நாட்கள் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. பரிசுத்த தேவனுடைய வார்த்தை, நம் தகப்பனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அக்செப்ட் பண்ணு. நீ முடியாது, அக்செப்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் உன் தகப்பன் சொல்லக்கூடிய வார்த்தையை நீ முதல்ல கேளு, அதை அக்செப்ட் பண்ணு, ஏற்றுக்கொள். அப்பதான் நீ உயிரோட இருப்ப. நீ இந்த பூமியில வாழணும் அப்படின்னா, உனக்கு ஜீவன் வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உன் தகப்பனுடைய வார்த்தையின் சத்தத்தை நீ கேட்பது மட்டுமல்லாமல் அதை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் உனக்கு ஜீவன் உண்டாகும். இல்லை என்றால் மரணம் நிச்சயம், அதிலே மாற்றமே இல்லை. நீ மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், ஜீவனுக்குள் நீ வர வேண்டும் என்றால், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே உன் ஆயுசு நாட்கள் அதிகமாக வேண்டும் என்றால், அதற்கு இந்த பூமியிலே வேற எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு மருந்தோ உன்னுடைய ஆயுசு நாட்களை அதிகப்படுத்தாது. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை உன் உள்ளத்திற்குள் இருந்தால், தகப்பனுடைய போதகத்தை நீ ஏற்றுக்கொண்டால், தகப்பனுடைய ஆலோசனையை நீ கை கொண்டால், அவைகளை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால், உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். இன்னைக்கு முக்கியமா லைஃப் டைம் தான் பிக் சேலஞ்சா இருக்கு. நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்தா பயம், தலைவலி வந்தா பயம், கோல்டு வந்தா பயம். ஏன்? எப்ப என்ன நடக்கும் தெரியாது. காய்ச்சல் வரும், கோல்டு வரும், தலைவலி வரும், அப்புறம் கொரோனா வரும். அது வந்ததுக்கு பிறகு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, அது அந்த 14 நாள் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். அதனால என் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாக வேண்டும் என்றால் நான் பிடிக்க வேண்டியது இந்த பரிசுத்த வேதாகமத்தை மட்டும்தான். இந்த பரிசுத்த வேதாகமத்தின் எழுத்துக்களை, இதிலிருந்து சொல்லப்படும் ஆலோசனைகளை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவைகளை நினைத்து தியானித்து நான் வாழ துவங்கும் பொழுது ஆண்டவர் சொல்லும் அருமையான ஒரு வார்த்தை, உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அப்போ நான் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஃபர்ஸ்ட். ஓகே, சரி, நம்ம இப்ப பார்க்கக்கூடிய காரியம் என்ன? இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்கள், என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். ஆமா, இது இங்க சாலமோன் நமக்கு சொன்ன ஒரு ஆலோசனை. ஆனா இந்த சாலமோன் நமக்கு கொடுத்த ஆலோசனையை போல பரிசுத்த தெய்வம் மோசே சீனாய் மலையிலே 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமல் தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது தேவன் மோசேக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்தார். நிறைய ஆலோசனைகளை கொடுத்தார். அதுல ஒரு ஆலோசனையை நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பழைய ஏற்பாடுல வேத புத்தகத்திலே சொல்லப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை, யாத்திராகமம் 23வது அதிகாரம். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை
உன்னிலிருந்து விலக்குவார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பத்திலே சொன்னேன், என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்படின்னு நான் சொன்னது போல இந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுவோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆமா, அங்க பார்த்தோம் சாலமோன் சொன்ன ஆலோசனை. அந்த சாலமோன் சொன்ன ஆலோசனையில உன் ஆயுசு நாட்கள் அதிகமாகும். எப்போ? என் வார்த்தையை கேட்டு அது என் உள்ளத்துல நான் ஏற்றுக்கொள்ளும் போது. இங்க ஆண்டவர் மோசேக்கு சீனாய் மலையில பேசி சொன்ன வார்த்தை இது. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 1வது வசனத்துல தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன அப்படின்னு ஆரம்பிக்குது 20:1. இப்ப ஆண்டவர், இந்த பரிசுத்த தெய்வம் மோசேயினிடத்தில் பேசி சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தைகளிலே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியம், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமா, உன் வீட்டுல உன்னுடைய வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது இந்த வசனம் யாத்திராகமம் 23-25 ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த பிரமாணம். இது பிரமாணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது மாற்ற முடியாதது, தலைமுறைக்கு மாற்ற முடியாதது. இது பிரமாணம். அதைத்தான் வசனம் சொல்லுது. யாத்திராகமம் 21வது அதிகாரம் 1வது வசனத்துல, மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் ஆவன. இது பிரமாணம், கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த பிரமாணம். அதுல ஒண்ணுதான், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்ம வீட்டு அப்பத்தையும் நம்ம வீட்டு தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். 2வது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். உன் சரீரத்தில் ஏதாச்சும் வியாதி இருக்கா? உன் சரீரத்தில் ஏதாச்சும் தீராத வியாதி இருக்கா? மரணத்திற்கு ஏதுவான வியாதி இருக்கா? அல்லது இந்த பூமியிலே உன்னை அனுதின வேலைகளை செய்யக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு வியாதி உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதா? பரிசுத்த தேவன் இங்கே சொல்லுகிறார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். பிரமாணம். எத்தனை ஆச்சரியம்! மோசேக்கு கர்த்தர் கொடுத்த பிரமாணம். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட போய் சொல்லுப்பா, அவங்க வியாதியை எல்லாம் நான் அவங்களை விட்டு விலக்கிடுவேன். ஆமா, அவங்க அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். அடுத்து, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. கர்ப்பம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் உன்னுடைய தேசத்துல இருக்காது. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அந்த பிரமாணத்துல சொன்ன வார்த்தை, உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். இன்னைக்கு ஆயுசு நாட்கள் தான் பிக் சேலஞ்சா இருக்கு. அப்ப என்னுடைய ஆயுசு நாட்கள் பூரணமாகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நான் என் தகப்பனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். என் தகப்பனுடைய சத்தத்தின் வார்த்தைகளை என் உள்ளம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டும் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப ஆண்டவர் என் ஆயுசு நாட்களை அதிகமாக்குவார், என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை அருமையான ஒரு காரியத்தை பரிசுத்த தெய்வம் இங்கே வைத்திருக்கின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப நான் என்ன செய்யணும்? கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். இந்த 2 விஷயத்தை நீங்க மறுபடியும் நீங்க மெடிடேட் பண்ணிட்டே இருங்க. கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். ஆமா, சாலமோன் சொன்ன ஆலோசனையை பார்த்தோம். நம்முடைய ஆயுசு நாட்கள் அதிகமாகும் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது. ஆண்டவர் பரிசுத்த தெய்வம் மோசேக்கு கொடுத்த பிரமாணத்தை பார்த்தோம்.
அந்த பிரமாணத்துல நம்மளை பிளஸ் பண்ணுவாராம். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய குரூப்ல, உன்னுடைய ஐக்கியத்துல யாருமே மலடிகளே இருக்க மாட்டாங்க. மூணாவது, ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்துவேன். ஆயுசு நாட்கள் அல்பாயுசுல யாரும் போக மாட்டாங்க. ஆயுசு நாட்கள் பூரணமாகும். எத்தனை ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை பிரமாணமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனா இந்த ஜனங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில்லை, முரட்டாட்டம் உள்ளவங்க. அவங்க வார்த்தையை கேட்க ரெடி, ஆனா ஏற்றுக்கொள்ளவும் அதன்படி நடக்கவும் தயாராக இல்லை. அதனால கர்த்தர் அவர்களை நொறுக்கினார், இஸ்ரவேல் ஜனங்களை நொறுக்கினார். அதற்கு பின்பு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவர்களுக்கு ஆலோசனையும் கொடுத்தார். இப்போ முதலாவது சாலமோனுடைய ஆலோசனையை பார்த்தோம். இரண்டாவது, தேவன் மோசேயின் மூலமாக பேசின பிரமாணத்திலே பூரண ஆயுசு நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். மூணாவதாக, ஏசாயா தீர்க்கதரிசி இந்த ஜனங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோட ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி 2வது வசனத்துல மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு. ஏன் மனுஷன் கேட்கல? இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய சொல் பேச்ச கேட்கல. கொழுப்பு, அடம், திமிரு, அடாவடி, முரட்டாட்டம் எல்லாமே இருக்கு, கீழ்ப்படிதல் கிடையாது இங்கே. அதனால ரொம்ப வெறுத்து போய் அங்கே சொன்ன வார்த்தை, வானங்களே கேளுங்கள். ஆமா, நீ கேட்க மாட்டேன் சொல் பேச்ச, அதனால வானங்களே கேளுங்கள். சாலமோனுடைய ஆலோசனையில பார்க்கும்போது கேள், நீ கேட்கல, அதனால வானத்துக்கு சொல்றார், வானங்களே கேளுங்கள். நீ செவி கொடுக்கல, பூமியே செவி கொடு. கர்த்தர் பேசுகிறார். பரிசுத்த தேவனுடைய சத்தம் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறது. நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், என் மகனே, டியர் மை சைல்டு, டியர் மை சன், என் மகனே என்று சொல்லி, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் 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 என்று சொல்லி என் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பாத பட்சத்திலே, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே, பரிசுத்த தெய்வம் அந்த பூரண ஆயுசு நாட்களை கிறுக்கி போடுகிற தேவன். அநேகர் இன்றைக்கு பூரண ஆயுசு நாட்களுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அவர்களுக்கே தெரியவில்லை அவர்கள் எப்படி மரணத்தை தொடுகிறார்கள் என்று. எத்தனை வேதனையான ஒரு காரியம் பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவர். அவருடைய பிள்ளைகளை பூரண ஆயுசு நாட்களுக்குள் கொண்டு செல்ல மிகவும் விருப்பப்படுகிறவர். ஆனால் அவருடைய பிள்ளைகள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல், தகப்பனுடைய வார்த்தையை மதியாமலும் போனபடியினாலே இன்றைக்கு பூரண ஆயுசு நாட்களை இழந்து போன இஸ்ரவேல் ஜனங்கள் முழு ஆயுசு நாட்களை தொட முடியாமல் மரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய கூட்டம் இந்த பூமி எங்கும். இன்றைக்கும் பரிசுத்த தெய்வம் உனக்கும் எனக்கும் சொல்லும் ஆலோசனை, நீ கர்த்தருடைய சத்தத்தை கேள், கர்த்தருடைய சத்தத்தை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள். அப்பொழுது மோசேயோடு பேசினது போல, சாலமோனோடு பேசினது போல உன் ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணமாக்குவார். உன் ஆயுசு நாட்களை அதிகமாக்குவார். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் அந்த ஆலோசனையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? ஏசாயா 33வது அதிகாரம் 15வது வசனம்
16வது வசனம். ஏசாயா 33, 15, 16 என்ன சொல்லுகிறது? தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகள் எதை செய்தால் கர்த்தர் அவர்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், அவர்கள் வியாதியை விலக்குவார், அவர்கள் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார்? நீதியாய் நடந்து, முதல்ல என்ன போட்டிருக்கு? நீதியாய் நடந்து. தேவனுடைய பிள்ளைகள் நீதியா நடக்கணுங்க, அநீதியா நடக்கக்கூடாது. செம்மையானவைகளை பேசி செம்மையான காரியங்களை பேச வேண்டும். இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. எவ்வளவு அருமையா ஆண்டவர் சொல்றாரு. நானும் தேவனுடைய பிள்ளையா இருந்தா இதெல்லாம் செய்யணும். நீதியாய் நடக்கணும், செம்மையானவைகளை பேசணும், இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, அதை வெறுக்கணும். பரிதானங்கள் வாங்காதபடி தன் கைகளை உதறி. லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் கொடுக்க கூடாது. ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து. ஆமா, முரட்டாட்டத்துக்கும் சண்டைக்கும் யுத்தத்திற்கும் அடிதடிக்கும் குழப்பத்துக்கும் அவருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவனோ. நீ பொல்லாப்புக்கு விலகு, பொல்லாப்பை பார்க்கிறதுக்கு பிரியப்படாது. பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். எத்தனை மேன்மையுள்ள ஒரு வார்த்தை! யாத்திராகமம் 23 சொல்லப்பட்ட அந்த பிரமாணத்திலே அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன தேவன் இங்கே ஏசாயாவின் மூலமாக மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுக்கும் ஆலோசனை, அவன் அப்பமும் அவனுக்கு ஆசீர்வதிக்கப்படும், அவன் தண்ணீரும் அவனுக்கு ஆசீர்வதிக்கப்படும். எப்பொழுது என்றால், நீ நீதியாய் நடக்கும் போது, நீ செம்மையானவைகளை பேசும் பொழுது, நீ இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்கும் பொழுது, நீ பரிதானம் வாங்காமல் இருக்கும் பொழுது, நீ பொல்லாப்புக்கு விலகும் பொழுது, ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி உன் செவியை அடைக்கும் போது, இந்த காரியங்களிலிருந்து நீயும் நானும் விலகும் பொழுது கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் ஏசாயாவின் மூலமாக இந்த 33வது அதிகாரம் கடைசி வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த தேவன் அவர் தேவன் அல்ல, உனக்கும் எனக்கும் தகப்பன். என் மகனே, நீதிமொழிகள் 4, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். ஆமா, நீ தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவர். பரிசுத்த தெய்வம் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர். உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குகிறவர். நீ ஒருபோதும் மறந்து போகாது. எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே அப்பமும் தண்ணீரும் குறைவுபட்டிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் வியாதி படுக்கையிலே மருத்துவமனைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்களிலே குடும்ப தலைவர்கள், எத்தனையோ வாலிபர்கள் முதல் முதியோர்கள் வரை மரித்து போனார்கள். மரணம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. ஆனால் பரிசுத்த தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிற உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லும் ஒரு காரியம், தேவன் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர். உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குகிறவர். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவர். அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய உனக்கும் எனக்கும் தந்து இனி வரக்கூடிய பொல்லாத நாட்களிலே நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. மனம் கலங்காதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, அவைகளை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டு அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களிலே யாருக்காவது பலவீனம் இருந்தால் கர்த்தர் அந்த வியாதியை அவர்களை விட்டு விலக்குவார். பரிசுத்த தேவன் பூரண ஆயுசு நாட்களை கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.